கிலோ 10 ரூபான்னு எல்லாம் வராதுமா, 30 ரூபான்னு வேணா போட்டுக்கிறேன். சேட்டா 2 டீ. கிலோ 10 ரூபான்னு கொடுத்தா கூட, இல்லைன்னா எனக்கு வேண்டாம், நான் வேற யாருக்கிட்டையும் வாங்கிக்கிறேன். சக்கரை குறையாலும் கூடியாலும் ஸ்ட்ராங்காவே போடுங்க. தம்பி, டிஎம்எஸ் போனோம், ஆட்டோ வருமாப்பா? இல்லனே, ஸ்கூல் சவாரி இருக்கு, நீங்க வேற ஆட்டோ பாருங்க. என்னம்மா காலங்காத்தாலே உங்க கூட ரோதனையா போச்சு. 10 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. அதெல்லாம் கொடுக்கலானே, கொடுங்க. ஏங்க, என்ன மேரி? எங்க துணியெல்லாம் துவைச்சிட்டீங்களா? இல்லம்மா, இன்னும் ஒரு குடம் தான் பாக்கி. தண்ணிய புடிச்சிட்டு துவைச்சிடுறேன். கொஞ்சம் சீக்கிரங்க. ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்ன அப்படியே பாத்திரத்தையும் தொலைக்கி போட்டு போயிருங்க. சரிம்மா. பார்த்து போயிட்டு வாங்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல இருக்க அவ்வளவு வேலையும் முடிச்சு வச்சிருக்க. நான் இந்த பக்கம் போனதும் நீ அந்த பக்கம் போய் இந்த ஏரியால இருக்கிறதுங்களோட சுத்திட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் உன் உசுருக்கு நான் பொறுப்பு கிடையாது, பாத்துக்க. என்ன புரிஞ்சுதா? எப்படி புரிஞ்சுதுங்க. உள்ள போ. சரிங்க. பார்கவி, பாரு லஞ்ச் ரெடியா? மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சுமா. பிரபா, நீங்க தான் இன்னைக்கு லேட்டு. நான் உங்களுக்கு முன்னாடியே சமைச்சு பேக் பண்ணி வச்சிட்டேன். புடிங்க. மதியத்துக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வாங்க பிரபா. சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த துரை எழுந்திருச்சுட்டாரா இல்ல இன்னமும் இழுத்து போத்தி தூங்கிட்டு தான் இருக்காரா? சரவணா இன்னும் எழுந்திருக்கலங்க, தூங்கிட்டு தான் இருக்கான். அதானே, துரை தூங்கட்டும். நீ அவனுக்கு வேலைக்கு காஃபி சாப்பாடுன்னு ரூமுக்கே கொண்டு போய் பணிவிட செஞ்சுட்டு அவனை செல்லம் கொடுத்து வீணாக்குறது நீதான் பாரு. வெட்டி பைய. அடடா, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவனை திட்டலன்னா உங்களுக்கு நாளே போகாதே. வேற திட்டாம இப்படியே ஊருக்குள்ள சண்டியத்தனம் பண்ணிக்கிட்டு சுத்த சொல்லு, விளங்கிடும். ஷுபா, போதும். ஏங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல? அதானே, துரைய ஒன்னும் சொல்லிடக்கூடாது. உடனே என்ன கிளப்புறதுலே குறியாரு. இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். போயிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அந்த வேலையில ஒழுங்கா ஜாயின் பண்ண சொல்லு. ஏன், அவன் உங்க தம்பி தானே, நீங்களே எழுப்பி சொல்லிட்டு போங்க. யாரு, நானா? அவன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? எதுனால அந்த வெட்டி பையகிட்ட நீயே சொல்லு. நான் கிளம்புறேன், நேரமாச்சு. ஷுபா, இனி அவன் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. தாத்தா, உங்களுதான். ஹே ஓல்ட் மேன். என்னம்மா? என்னுடைய சாக்ஸ் பாத்தீங்களா? என்னதுமா? கேக்கலையே சரியா? ஐயோ, அதுதான் என்னுடைய கால்ல போடுற சாக்ஸ். அத பாத்தீங்களா? ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா இன்னைக்கு? சரியா போச்சு. ஸ்கூல் லீவ் எல்லாம் இல்ல, என்னோட சாக்ஸ காணோம். காது கேக்கலையா? அத பாத்தீங்களா? என்ன, எனக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கு. ஹேய், அதிக பிரசங்கி. ஏமா? காது திருகிடுவேன். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. போ, உன்னோட சாக்ஸ உள்ள பெட்ல எடுத்து வச்சிருக்கேன், போய் போட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு. இப்போ அப்படின்னா என்ன தப்பா கேட்டுட்டேன்? மாமா, இந்தாங்க மாமா, இத காதுல மாட்டுங்க. ஓ, மிஷின் காதுல இல்லையா? உன்ன போடின்னு சொன்னேன், ஆட்டோக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. அரே யார், போறேன். மாமா வாங்க மாமா, பசங்களோட சேர்த்து உங்களுக்கும் டிஃபன் எடுத்து வச்சிடுறேன், நீங்களும் அப்படியே சாப்பிட்டுருங்க. இல்ல பார்கவி, இப்பதானே காஃபி குடிச்சேன். நீ பசங்களுக்கு கொடுத்து அனுப்பு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா. டேய் கிச்சா,
கிச்சா என்ன ஆச்சுடா? எதுக்கு பாடற? யாரு? சித்தாவா? கிச்சா என்ன இது? சித்தாவை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ எதுக்கு காலையில அவன் ரூமுக்கு போன? டேய் மொட்டை, டேய் ஏன் சரவணா, இவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதே அதிசயம், இதுல நீ வேற காலையில இவனை அழ வச்சு அனுப்புறியா? டேய் அழறியா நீ? அடிங், மூச்சு வெளியே வந்துச்சு. சரி சரி, ஒன்னும் இல்ல. அக்கா சாப்பிட்டுட்டு இருக்கா, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு ஆட்டோக்கு கிளம்பேன, அம்மா இப்ப வந்துடுறேன். டேய் சரவணா, சரிடா, நான் உனக்கும் டிஃபன் எடுத்து வச்சிடுறேன். நீ குளிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகு. ரெடி ஆகணுமா? எங்க ரெடியாக சொல்ற இப்போ? ஒன்னும் இல்ல சரவணா, உன் அண்ணா அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காராம். இன்னைக்கு 11 மணிக்கு இன்டர்வியூ. அதை மட்டும் போய் சரியா அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு சரவணா. ஓ, கதை அப்படி போகுதோ? அது சரி, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வேற வேலை கிடையாதுல்ல? எல்லாம் ஊ நல்லதுக்கு தானடா சொல்றோம். போய் குளிச்சுட்டு கிளம்பி வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அது சரி, இன்டர்வியூ தானே, அட்டென்ட் பண்ணிடுவோம். பார்கவி சாயந்தரத்துக்கு ஆட்டோக்கு போகலமா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுக்கிறியா? கிச்சா அமைதியா இரு. என்னாச்சு மணி அண்ணா? எப்பவும் நீங்க தானே காலையில பசங்களை கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் கூட்டிட்டு வந்து விடுறீங்க. ஆமா பார்கவி, ஆனா இன்னைக்கு என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதான் அந்த புள்ளைய பார்க்க போலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார் கிட்ட சொல்லி பசங்களை கூப்பிட்டுக்க சொல்லுமா, நாளைக்கு சரியா ஆட்டோ வந்துடும். சரி மணி அண்ணா, பரவாயில்ல. நீங்க தங்கச்சிய பாருங்க. பிரபா வேற ஏதோ ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. நான் அன்புகிட்டயாவது சொல்லி அழைச்சிட்டு வர சொல்லிக்கிறேன் பசங்களை. சரிம்மா பார்கவி. கிச்சா போலாமாடா? நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. விஷயத்த மெல்லமா இப்பவே காதல போட்டு வச்சாதான் உண்டு. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா ஏன் எனக்கு தெரியாம முடிவெடுத்தீங்கன்னு கோவப்படுவான். கல்யாணம் கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேம்மா. அப்படியாப்பா, சரி சரி. ஒன்னும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அடடே, டே அன்பு, முக்கியமான விஷயம்னு உன் தாய் ஆரம்பிச்சாலே அது உன் கல்யாணத்தை பத்தியா தான் இருக்கும். எஸ்கேப் ஆகிடுடா. அது ஒன்னும் இல்லப்பா. அட என்னம்மா, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லன்னு கையை வேற காயுது. நான் கையை கழுவிட்டு வரேன், இருங்க. கல்யாணம் இது என்னோட அன்பு, உனக்கு வந்த சோதனை பின்னாடியே வராங்க. கல்யாணம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. ஐயோ தள்ளுங்கம்மா, என் ஷூவை வேற காணோம். டேய், ஷூ இங்க இருக்குடா. எங்க? அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. ஐயோ அம்மா, டைம் ஆகிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற டென்ஷன் படுத்திக்கிட்டு தள்ளுங்க. டேய், அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா. சும்மா இருங்கம்மா, டைம் ஆகிடுச்சு. சரிம்மா, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் இருப்பா, தப்புச்ச ஓடுற. இந்த பையன் கூட நான் படுற பாடு இருக்கே. கல்யாணம் பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா, நான் வரேன். தம்பி, சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் அந்த தோப்பு கல்லையில ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? தெரியல, சாயந்தரம் வேலை விட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும், நான் வரேன். டேய் கல்யாணம். என்னம்மா, என்னாச்சு அன்புக்கு? நீ எப்படி தெருவுல நின்னு கத்திட்டு இருக்க? வேற என்னடி, எல்லாம் வழக்கம் போலதான். கல்யாண பேச்சு எடுத்தாவே காத்தா பறந்துடுறான் உன் தம்பி. இந்த பையனை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே சொல்லி மாறல. பாக்குறவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு எப்ப கல்யாணம் கல்யாணம்னு கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு.
ஐயோ சரி விடுமா, அவன் வேலை முடிச்சிட்டு வரட்டும். நான் என்னன்னு இன்னைக்கு ஒரு முடிவை கேட்டுடுறேன் அவன்கிட்ட. அப்படியே அந்த பையன் மனசுல யாராவது இருந்தாலும் சொல்லுடி, அந்த புள்ளையே பார்த்து கட்டி வச்சிருவோம். இப்படியே நாளை கடத்திக்கிட்டே போனா அந்த பையன் வாழ்க்கை என்னதான் ஆகுறது? சரிம்மா, நான் பேசுறது இல்லாம பிரபாவையும் விட்டு பேச சொல்றேன். அவங்க மாமா சொன்னதான் அந்த பையன் கேட்பான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ மனசுல எனக்கு தெரியாதரி. 2 பேரும் பேசி இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவை சொல்றீங்க. சரிம்மா. சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பிட்டல? அனுப்பிட்டேம்மா. சாயந்தரத்துக்கு வேற ஆட்டோ வராதுன்னு மணி என்ன சொல்லிட்டு போறாங்க. அதான் அன்பு சாயந்தர பிள்ளைங்கள அழைச்சிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா. பாப்பா பார்க்கவி. என்ன சித்தி? ஒன்னும் இல்ல பார்க்கவி, அது வந்து என்ன தானோ ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்துட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்க. அது ஒன்னும் இல்லக்கா, வேலைக்கு போன இடத்துல சம்பளம் 5 தேதிக்கு மேலதான் தர்றதா சொல்லியிருக்காங்க. 2 மாசத்துக்கு வீட்டு வாடகை வேற தரலன்னு ஹவுஸ் ஓனர் அண்ணன் சத்தம் போட்டுட்டு இருக்காரு ஒரு வாரமா. அதான் பார்க்கவி பாப்பா தம்பிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுத்துச்சுன்னா சம்பளம் வந்த உடனே திரும்பி கொடுத்துடுறேன். அட இதுக்கு ஏன் சித்தி தயங்கி நிக்கிறீங்க? நான் பிரபா வந்த உடனே கேட்டு வாங்கி தரேன். உனக்கு புண்ணியமா போவும் பார்க்கவி. அட இப்ப நீ என்னத்துக்கு இருந்து இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னன்னு சொல்றதுக்கா, இந்த குடிகார ஆளை வச்சுக்கிட்டு வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு புள்ள வேற இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு அங்க இங்க விழுந்து கிடக்குறான் அந்த ஆளு. நான் ஒருத்தி வேலைக்கு போற சம்பளத்தை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டியாக வேண்டியதா இருக்கு. இதுல நான் அந்த பிள்ளைய என்னன்னு கொண்டு கரை சேர்க்கறது? பத்தாததுக்கு பாதியில காலேஜ் விட்டு நிப்பாட்ட வேண்டியதும் போச்சு. நல்லா படிக்கிற புள்ள. வருத்தப்படாதீங்க சித்தி, எல்லாம் சரியாகிடும். நான் வேணும்னா பிரபா கிட்ட சொல்லி துளசிக்கு ஃபீஸுக்கும் வேணும்னா ஏற்பாடு பண்றேன். நீங்க அவளை காலேஜ் அனுப்புற வேலையை பாருங்க. என்னன்னு சொல்றது பார்கவி, நான் தம்பி வந்ததும் வீட்டுக்கு வரேன். வீட்டுல போட்ட வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. சரிம்மா, நான் வீட்டுக்கு போய் மாமாக்கு டிஃபன் கொடுத்துட்டு மீன் குழம்பு வச்சேன், எடுத்துட்டு வரேன் இரு. குட் மார்னிங் மிஸ்டர் சரவணன். உங்க அண்ணன் மிஸ்டர் பிரபாகரனை எனக்கு 5 இயர்ஸ் தான் நல்லா தெரியும். நல்ல சின்சியரான மனுஷன். சொல்ல போனா அவருக்காக தான் நாங்க இந்த ஜாபை உங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்காகவே ஒத்துக்கிட்டோம். அதிகம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னதான் மிஸ்டர் பிரபாகரன் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாலும் இன்டர்வியூக்குன்னு ஃபார்மாலிட்டிக்கு சில கேள்விகள் கேட்கறது எங்களோட வழக்கம். So மிஸ்டர் சரவணன், tell about yourself. சரவணன் உங்களதான். ஜஸ்ட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே புரியுது சரவணன். உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்றனால உங்களுக்கு கொஞ்சம் கூட நர்வஸா இருக்கலாம். கேள்வி கூட அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒர்க் பத்தின டீடைல்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். அப்படி எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். நீங்க நாளைக்கே கூட வந்து ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கண்டிப்பா, என்ன சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க சரவணன். கமான் சரவணன், எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க growth பயங்கரமா இருக்கு. ஓ தேங்க்யூ மிஸ்டர் சரவணன். அதாவது உங்க தலைக்கு என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ சரவணன், அது வந்து நான் யூஸ்வலாவே. என்ன கேட்டீங்க? கெட் அவுட். அட நீங்க தானப்பா எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்க சொன்னீங்க. இல்ல ஒருவேளை ரொம்ப சீக்ரெட்னா சொல்ல வேண்டாம், சாரி. I said just get out from my office, idiot. அவனுக்கு ஒர்க் பிரஷர்ல உயிரோட இருக்கான்றதே பெரிய விஷயம். இவனுக்கு இதுல இப்படி ஒரு சந்தேகம். ராஸ்கல். எல்லாம் நேரம்டா சரவணா. இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? பார்க்கவே பார்த்திருக்குமா? அண்ணி
அண்ணி அடடா அண்ணியா, என்னையா கூப்பிட்டீங்க? ஆச்சரியமா இருக்கே. சொல்லுங்க கொழுந்தனாரே. ரைட்டு. அது ஒன்றும் இல்லை. ஆ, புரியுது புரியுது. சத்தியமா நான் எதையும் பார்க்கலப்பா. அது நான் வேணும்னெல்லாம் பண்ணல. ஒரு மாதிரி டென்ஷனா இருந்ததா. அட, இதெல்லாம் ஏன் சரவணா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் எதையும் பார்க்கல, எதை பத்தியும் உன்கிட்ட கேட்கவும் இல்ல. அட சரி, தப்புதான், நான் தான் ஒத்துக்கிறேன்ல. அதான் இனி பண்ணலன்னு சொல்றேன்ல. இதோட 135வது தடவை. கணக்கு தெரியுமா உனக்கு? கேட்டு கேட்டு காதை புளிச்சிடுச்சு சரவணா. விடு, அண்ணி தானே, இவ சொல்றதெல்லாம் நாம ஏன் கேட்கணும்னு தானே இருக்க. அட இப்ப என்னன்ற? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலப்பா. நீ சிகரெட் அடிக்கணுமா அடி, இல்ல குடிக்கணுமா குடி, இல்ல ஊர்ல இன்னும் என்னென்ன பழக்கம் இருக்கோ அத்தனையும் செய். உன்னை கேட்க நான் யாரு சொல்லு? இல்ல நான் சொன்ன உடனே தான் அண்ணி பேச்சு தட்டாம கேக்குற பிள்ளையா நீ? எதுவும் இல்ல. உண்மையாவே நம்ம பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தா நம்ம சொல்றதை கேட்பாங்க. ஐய ஆரம்பிச்சிட்டியா? இப்படி புலம்புறத நிறுத்து. அதான் சொல்றேன்ல, இதான் கடைசி, இனி பண்ண மாட்டேன்னு. வேணும்னா உன் மேல சத்தியம். நம்பலாமா? இனி பண்ணல, போதுமா? இது வரைக்கும் உன் மேல சத்தியம் பண்ணிட்டு மீறி இருக்கனா என்ன? சரி, நம்புறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்டர்வியூ போனியே, அது என்னாச்சுடா? என்ன சரவணா, நான் பாட்டுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கும் அமைதியா இருந்தா அப்போ வழக்கம் போலதானா? அப்போ இன்னைக்கும் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கலவரம் இருக்குன்ற. கடவுளே, முடியல. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறேனோ? நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த வேலைக்கு அனுப்புறீங்க. நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அக்கா, என்னடி துளசி? அக்கா, வீட்ல காஃபி தூள் தீந்துருச்சு, அதான் அம்மா உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஹேண்டி, வேற வேலை இல்ல? நாங்க என்ன இங்க மல்லிகை கடையா நடத்திட்டு இருக்கோம்? எப்ப பாரு அதை கொடு இதை கொடுன்னு. டேய், சும்மா இரு சரவணா. கொஞ்சம் இரு துளசி, நான் மீதி இருக்க துணியை மட்டும் காய போட்டுட்டு வந்து எடுத்து தரேன். சரிக்கா. ஏய் புட்டி, இங்க வா. என்ன? ஆமா, இப்படி அதை கூட இதை கூடன்னு அடிக்கடி வீட்டுக்கு வர்றது மாமாவை சைட் அடிக்க தானே? என்னடி, கட்டிக்கிறியா என்ன? எது? எனக்கெல்லாம் அப்படி ஒன்னெல்லாம் ஆசை இல்ல. நான் காஃபி தூள் தான் வாங்க வந்தேன். பாக்குறேன், உங்க அப்பன் தலைப்பாக்கட்டு மண்டையே எப்படியும் உன்னை என் தலையில தான் கட்ட போறான். டேய், சும்மா இருக்க மாட்டே. பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்னடா பேச்சு இதெல்லாம்? துளசி, கிச்சன்ல காஃபி பொடி ஒரு பெரிய பச்சை கலர் டப்பால இருக்கும். அதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ கொட்டி எடுத்துட்டு போ. சரிக்கா. புட்டி, இவன் ஒருத்தன் ஏதாவது சொல்லிக்கிட்டு நீங்க நின்னுட்டே இருந்தா அவன் அப்படி தாண்டி பேசுவான். நீ கீழே போ. ஹேய் நில்லுடி. ஆமா, இப்ப எதுக்கு இப்படி பாக்குற? அது என்னடா சரவணா, எப்ப பாரு துளசி பிள்ளைகிட்ட மட்டும் என்ன கட்டிக்கிறியா அப்படி இப்படின்னு ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கே. உண்மையாவே உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருக்கா என்ன? இருந்தா மறைக்காம சொல்லிடுடா. எதுவா இருந்தாலும் உன் அண்ணன் கிட்ட சொல்லி பேச சொல்லுவோம். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எதுவும் முடிவெடுத்துறாத. ஹேய் நிறுத்து, வேற வேலை இல்ல உனக்கு? சின்ன பொண்ணு அது, அத போய் உன் கற்பனைக்கெல்லாம் என்ன பலியாக்காதமா? அதுக்கு இல்ல. ஹேய் இங்க பாரு, இங்க பாரு. நீ சுத்தி வளைச்சு எங்க வந்து நிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு எவளையும் என் தலையில கட்டுறத பத்தி யோசிக்காதீங்க. அதுல சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஏண்டா, அந்த பொண்ணோட சூழ்நிலை என்னவோ, ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக எல்லாரையும் அப்படியே நினைச்சா என்னடா அர்த்தம்? உனக்கு உள்ள எதுவும் வேலை இல்ல, போய் அதை பாரு போ. ஆமா, இந்த பேச்செல்லாம் எடுத்தா ஏதாவது சொல்லி துரத்துறதுலே குறியாரு. ஏற்கனவே ஒருத்தி படுத்திட்டு போனதெல்லாம் பத்தாதுன்னு இதுல புதுசா ஒண்ணு வேறையா? யோ மாமா, அங்க பாருடா, துளசி புள்ள வருது. துளசி, என்ன சக்கரை? என்ன துளசி வாங்கிட்டு போற? காஃபி தூள் சக்கரை. காஃபி யாருக்கு துளசி?
சத்தியமா உனக்கா இருக்காது. எங்க வீட்டுக்கு தான் சக்கரை. ஏன் துளசி, நீ கடைக்கெல்லாம் போய்கிட்டு நான் இங்கதானே இருக்கேன். என்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பேன்ல. இல்ல சக்கரை, பரவாயில்ல. எங்க அம்மா வேற அடிக்கடி உன்கிட்ட பேசுறத பார்த்துட்டு வீட்ல நல்லா திட்ட செய்றாங்க. ஏன் துளசி, உங்க அம்மாக்கு என்ன பிடிக்காதோ? சேச்சே, இல்ல சக்கரை. சக்கரை நல்ல பையன்னு எங்க அம்மா வீட்ல எல்லாம் நல்ல விதமா தான் பேசுவாங்க. இருந்தாலும் உங்க அப்பா வீட்டு முன்னாடி அடிக்கடி வாடகை கேட்டு சத்தம் போடுறாருல்ல சக்கரை. நம்மால் காதலுக்கு சங்கூதரதே இவன் அப்பந்தான் போல இருக்கு. அட லூசு பிள்ளை, இதுக்கெல்லாம வருத்தப்படுறது? இன்னும் எம்பிட்டு கட்டணும்? 2 மாச வாடகையை சேர்த்து மொத்தம் 8000 ரூபாய் கட்டணும். அட 8000 ரூபாய்? வெறும் 8000 ரூபாய்லாம் ஒரு காசா துளசி? என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் கொடுத்திருப்பேன்ல. நீ கொடுக்க போறியா? அடேங்கப்பா, அடே அங்குசாமி மகனே, அந்த பிள்ளைகிட்ட என்னமா உருட்டுறான்? இத்தனை வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கிறானுங்களேன்னு என்னைக்காவது நான் ஒரு டீ வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டா நானே 1 ரூபாய்க்கு நொண்டி அடிக்கிறேன்னு 7 வேஷம் போட வேண்டியது. இன்னைக்கு என்னன்னா அந்த பிள்ளைக்கு 8000 ரூபாய் கொடுக்க போறேன்றான். டேய் சும்மா இரண்டா. டேய் அங்குசாமி மகனே, நீ தேறிடுவடா. ஐயே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சக்கரை. இதெல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சு என்ன அடிச்சு போடும். எங்க அம்மா பார்கவி அக்கா கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க மாமா வந்ததும் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் என்ன, அது வரைக்கும் எங்க அப்பாரு உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது, அவ்வளவுதானே? இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர், நான் பாத்துக்கிறேன் விடு. ரொம்ப தேங்க்ஸ் சக்கரை. சரி நான் வரேன். ஒரு கிளி உருகுது, ஒரு மயில் பழகுது, ஓ மைனா மைனா. ஒரு முகம் படருது, அருமுகள் வளருது, ஓ மைனா மைனா. தயிரிது மலரிது தானா, இது ஒரு கடற்கதை தானா. இரு மனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா ஓ மைனா. ஒரு கிளி உருகுது, ஒரு மயில் பழகுது. மகனே, உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச கிளிக்கு ரெக்க இருக்காதுரி. போறானுங்க பாரு, பொறாம பிடிச்சவனுங்க. என்னடா? இல்லடா சக்கரை, நீயும் கிளி உருகுது, எலி ஓடுது, தவளை தாவுதுன்னு என்னென்னவோ தான் பண்ணி பாக்குற. ஆனா அந்த புள்ள ஒண்ணும் மசிஞ்ச மாதிரி இல்லையே. அதான் அந்த பிள்ளைக்கு ஒருவேளை உன்னை பிடிக்கலையோன்னு. டேய் ஃப்ரெண்டு பயலே, எல்லாரும் மாதிரி நீயும் மூளை கெட்டவனாவே இருக்கியடா. எல்லாரும் இருக்க முன்ன அந்த பிள்ளை என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினா நீங்க எல்லாம் அந்த பிள்ளைய பத்தி தப்பா நினைக்க மாட்டீங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்குடா. அந்த பிள்ளை என்ன விரும்புறேன்னு வெளிப்படையா சொன்னா நீயே என்ன சொல்லுவ சொல்லு? அடிச்சி, ஏமா உன் டேஸ்ட் இப்படி போச்சுன்னு கேட்பேன். ஏன்டா பார்த்த பையா? சும்மா ஜோக்கு ஜோக்கு. இன்னும் 2 நாள்ல கொடுத்துடுறோம் ஓனர். அட ஆமா ஓனர், எங்களை நம்புங்க. ஏண்டா தேதி 6 ஆகுது, படிக்கிற பசங்க போனா போதுன்னு பாவம் பார்த்து உங்க 2 பேரையும் இங்க குடி வச்சதுக்கு. டேய், ஓனர் இந்த ஆங்கிள் இருந்து பாக்குறதுக்கு ஒன் சைட் ஷாருக் கான் மாதிரி இல்ல? ஏண்டா 2 பேரும் ஷாருக்கான முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா என்ன? பொய் சொன்னாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? யார் அந்த காணு? அது நம்ம பக்கத்து தெரு பையனைனா. ஏனைனா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உனக்கு? ஏண்டா மகனே? வேற என்ன நைனா, இந்த நிக்கிறனாலே 2 பேரும் வாடகையே தரமா காலனிக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. ஓனருக்கு பையனும் ஒரு மரியாதையும் தர மாட்டானுங்க. அட மைதா மாவு. டேய் கிளி கிளி. என்னடா? ஒண்ணும் இல்ல ஓனர், பணம் நாளைக்கு தந்துடுறோம். நாளைக்கு காலையில மட்டும் பணம் வராம இருக்கட்டுமே. டேய் மகனே, என்னைனா? எதுக்கும் இவனுங்க மேல ஒரு கண்ணு வைடா. நைட்டோட நைட்டா சுருட்டிக்கிட்டு ஓடிட போறானுங்க. அட ஃப்ரீயா விடு நைனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சிங்க குட்டிடா மகனே, அப்படிதான் இருக்கணும். இன்னும் இந்த தனலட்சுமியும் வாடகை கொடுக்கல. சக்கரை, தனலட்சுமினா உங்க வருங்கால மாமியார் இல்ல? ஐயா ஆமாண்டா, இப்பதான் துளசி பிள்ளை சொல்லிட்டு போச்சு. இந்த ஆள் வேற எதுவும் போய் குட்டைய குழப்பிட போறான். யோ நைனா. ஏண்டி, ஒரு பொருள் வாங்க போனீனா நேரா வீட்டுக்கு வர தெரியாதா உனக்கு? வழியில அந்த பையன்கிட்ட என்னடி பேச்சு உனக்கு? அம்மா நான் இல்லம்மா, சக்கரை தான். வாய மூடுடி. இனி ஒரு தடவை அந்த பையன்கிட்ட வெளியே நின்னு பேசுறத பார்த்தேன், அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். உள்ள போ. இந்தமா தனம். வாங்கண்ணே. ஹேமா,
நீயும் 2 மாசமா அப்ப தரேன் இப்ப தரேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எப்பதாம்மா வாடகையை தரப்போற? யோ நைனா, என்னடா மகனே? நைனா அவங்கள தரட்டும் நைனா, கேட்காத. அட யாரா இவன்? 2 மாசம் ஆச்சுடா, இன்னும் ₹1 கூட தரல. ஒரு இடத்துல கேட்டிருக்கேன்னு, சாயந்தரம் போல கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. நாளைக்குள்ள தந்துடுறேன். சும்மா நிறுத்துமா. 2 மாசமா வர்றப்பெல்லாம் இதே பதில தான் சொல்ற. பேசாம நீங்க வீட்டை காலி பண்ணிருங்க, அதுதான் எனக்கு சரியா வரும். யோ நைனா. அண்ணே அப்படி சொல்லாதீங்க அண்ணே. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், இப்படி திடுதிப்புன்னு காலி பண்ணுனா எப்படின்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உனக்கு வாடகை சரியா குடுக்கறதுனா கூட, இல்ல உடனே வீட்டை காலி பண்ணு. அடிங் யோ பெருசு, ஏன் நைனா இப்படி இருக்க? அவங்க தான் கஷ்டம்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது நைனா, சும்மா இரு. ஆமா ஆமா பண்ண முடியாது. ஏய் ராஸ்கல், பிச்சு போடுவேன். நீ என்ன ஒத்த அவனுக்கு? நைனா கேட்காத நைனா. ஏண்டா இப்பதான் வாடகை கொடுக்கலன்னு அந்த 2 பையலையும் சும்மா விடக்கூடாதுன்னு இங்க வர்றதுக்குள்ள என்னடா ஆச்சு உனக்கு? யோ நைனா, அது வேற இது வேறயா? லைஃப் மேட்டர், புரிஞ்சுக்க. ஆமா, வேற வீடு மாறிட்டா அப்புறம் கிளிய பார்க்க முடியாதுல்ல. ஒத்த வாங்கி செத்துறாதடா பார்த்த பையா. சும்மா இருங்கடா 2 பேரும். இங்க பாருமா, உன் கஷ்டம் எனக்கும் புரியுது. ஆனா உனக்கு மேல கஷ்டம் எனக்கு. அத்தனை வீடு வாடகைக்கு விடுறேன்னு பேருதான். ஆனா எவ்வளவு செலவாகுது தெரியுமா? மல்லிகை, காய்கறி, பெட்ரோல்னு ஒரு நாளைக்கு அவ்வளவு செலவாகுது தானோ. பத்தாததுக்கு இந்த நிக்கிறானே என் மகன், இவன் வேற வாழ ஆனா ஒரு புது துணி கேக்குறான். அடேங்கப்பா, இந்த கறி துணி தான் புது துணியா? எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் பிறந்தப்ப இத போட்டதா இருக்கும் போல இருக்கு. இந்த ஆளு என்னமா உருட்டுறான்? நைனா ஆசை நைனா. பத்தாததுக்கு இந்த காலனிக்குன்னு ஒரு மாசத்துக்கு வரவையும் தாண்டி செலவாகுது. அட தூ. யார் அவன் எச்சு துப்புனது? எச்சல யாரும் துப்புல நைனா. பனி பனி பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள திரும்ப வருவேன். வாடகை எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தா இங்க இருங்க, இல்லனா வீட்டை இன்னைக்கு சாயந்தரத்தோட காலி பண்ணுங்க. அட தூ. ஏன்டா அந்த பையன் அங்க துப்பிட்டு போறான்? அங்க துப்ப முடியல, அதான் இங்க துப்பிட்டு போறான். என்னடா இவன், ஏதோ ரூட் சரியில்லாத மாதிரி இருக்கு. இல்லையே நைனா, வழி மேலேயே தான் போறான். டேய் சரவணா, ப்ளீஸ் டா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் அழைச்சிட்டு வா. ஐய, ஏன் இப்படி படுத்து எடுக்கிற? நான் தான் சொல்றேன்ல, என்னால முடியாது, ஆளை விடு. சரவணா, வீட்ல இப்போதைக்கு சும்மா தானடா இருக்க. பிரபாக்கும் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அன்புக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் கூட்டிட்டு வாடா. என்ன உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? நான் ஏன் அங்க போக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ எனக்கு புரியுது சரவணா. அப்புறம் அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறன்றனாலதான் நீ போக மாட்டேன்னு சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்லடா. அன்னிக்காக ப்ளீஸ்டா சரவணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பசங்களை கூட்டிட்டு வந்துடு. ஏன் நீ உள்ள கூட போக வேணாம்டா, கேட்டுக்கு வெளியவே நில்லு, பசங்க வந்துடுவாங்க. நீ அப்படியே கூட்டிட்டு வந்தா கூட போதும். அன்னிக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சுக்கடா சரவணா. சரி சரி போறேன். அப்ப 500 ரூபாய் காசு கொடு. சரிடா, போகும்போது தரேன், வாங்கிட்டு போ. என்ன சித்தா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? சேச்சே இல்ல குட்டிமா, நான் இப்போதான் வந்தேன். ஆனா நீங்க ஏன் இவ்ளோ லேட்டு? எல்லாம் தோ நிக்கிறானே, இவனாலதான் சித்தா. இவனா? டேய் மொட்டை, என்னடா பண்ண? அது என்ன கையில? அடே முட்டாய். முட்டாயா? உனக்கு என்ன பல்லெல்லாம் சொத்தையா இருக்கு? இது யாரா வாங்கி கொடுத்தா? நானே ஹோம்வொர்க் எல்லாம் சரியா எழுது நன்னே, எங்க லல்லி மிஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஹா, அது யாரா லொல்லி மிஸ்? ஐயோ சித்தா, அது லொல்லி மிஸ் இல்ல, லல்லி மிஸ். அவங்க டெஸ்ட் ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டா ஸ்டூடண்ட்ஸ் இப்படிதான் என்கரேஜ் பண்ணுவாங்க. தோ அங்க வராங்களே சித்தா, அவங்க தான் லல்லி மிஸ். அட அட அட, என்ன பொண்ணுடா. ஹே மௌலி மிஸ், கொஞ்சமும் கூட உன் சித்தப்பாக்கெல்லாம் அறிவே இருக்காதா? என்னதான் ஜென்மோன்னு தெரியல. வேணான்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அழகா இருக்கு அப்படி இப்படின்னு பின்னாடியே வந்துகிட்டு. ச்சே,
உன் சித்தப்பாவை ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஐயோ சாரி மிஸ். ஆனா தாரா மிஸ், எங்க சித்தப்பா உங்களை பார்த்து சொல்லல. அதோ அங்க லல்லி மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து தான் சொன்னாரு.